வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 3:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திரிவேணி சங்கமத்தில் நாளை புனித நீராடுகிறார் பிரதமர் மோடி. கோடிக்கணக்கான யாத்திரைகளுக்கான ஏற்பாடுகளை மதிப்பாய்வு செய்வார் என்று எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மருத்துவத்துறை சார்பில் ரூபாய் 30.28 கோடியில் 147 ஊர்திகளின் சேவை இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மதுரையில் 144 தடை உத்தரவு. உத்தரவை மீறி திருப்பரங்குன்றம் செல்ல முயன்ற 200க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் போலீசாரால் கைது. மதுரை போடி இடையே மின்சார ரயில் போக்குவரத்து இன்று தொடக்கம். புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 840 ரூபாய் உயர்ந்து விற்பனை. யூபியில் சரக்கு ரயில்கள் மோதி விபத்து, போக்குவரத்து பாதிப்பு. டிரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுத்த சீனா, நிலக்கரி எரிவாயுவுக்கு 15% வரி விதிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் மோடி நாளை புனித நீராடுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த மாதம் 13ஆம் தேதி சிறப்பாக தொடங்கியது. கங்கை மற்றும் யமுனை ஆகிய இரு ஆறுகள் சங்கமிக்கும் புனித பகுதிகளில் முதல் நாளில் 1 கோடி பேர் நீராடினர். இந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு நடைபெறும். இதுவரை 34.97 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் பிரியங்கராஜ் நகருக்கு நாளை வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி துறவிகளுடன் கலந்துரையாடுகிறார் என்றும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் கோடிக்கணக்கான யாத்ரீகளுக்கான ஏற்பாடுகள் மதிப்பாய்வு செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவத்துறை சார்பில் ரூபாய் 30.28 கோடியில் 147 ஊர்திகளின் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். மருத்துவத்துறை சார்பில் ரூபாய் 30.28 கோடியில் 147 ஊர்திகளின் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 108 அவசர கால ஊர்திகள், மலை, நிலப்பரப்புக்கான அவசர கால ஊர்தி சேவை தொடங்க வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இலவச அமரர் ஊர்திகள், தாய் சேய் நல ஊர்திகளின் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை சார்பில் 2 நாட்கள் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காலநிலை மாற்றம் என்பது தற்போது உலக நாடுகள் எதிர்கொள்ளும் சவாலாக உள்ளதாகவும், காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலம் புகற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும், இயற்கை வளங்களை பாதுகாக்க அக்கறை கொண்ட சமூகமாக நமது சமூகம் மாற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தடையை மீறி திருப்பரங்குன்றம் செல்ல முயன்ற 200க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணியினர் திருப்பரங்குன்றம் கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் மதுரையில் நேற்றும் இன்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி இன்று அறப்போராட்டம் நடத்தப் போவதாக பாஜக, இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்பினர் அழைப்பு விடுத்திருந்தனர். இதனால் திருப்பரங்குன்றத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மதுரை மட்டுமின்றி தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பாஜக, இந்து முன்னணி, RSS அமைப்பினர் அங்கு செல்ல முயன்றபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 160க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் குமரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்து அமைப்பு நிர்வாகிகள் 12 பேர் என மொத்தம் 200க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் செய்யப்பட்டுள்ளது.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இத்தேர்தலில் திமுகவின் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி உட்பட மொத்தம் 46 பேர் போட்டியிடுகின்றனர். இத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து வெளியூர்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் தொகுதியை விட்டு வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து நாளை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பதற்றமாக வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ள 53 பள்ளிகளுக்கு மட்டும் இன்றும் நாளையும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வாக்குப்பதிவுக்காக நாளை ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை பதிவாகும் வாக்குகள் வருகின்ற 8ஆம் தேதி எண்ணப்படுகிறது. சென்னையில் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில், விமானம் சேவைகள் பாதிக்கப்பட்டன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விலகுகளை எரிய விட்டவாறு சென்றனர். மேலும் பனிமூட்டத்தால் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டது. வழக்கமான நேர அட்டவணையை காட்டிலும் 15 நிமிடம் வரை தாமதமாக புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டது. இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் 25க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். பனிமூட்டம் காரணமாக 6 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூரு, திருவனந்தபுரம், ஐதராபாத்துக்கு திரும்பி அனுப்பப்பட்டன. சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 15க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்படுகிறது. திருவள்ளூரில் GPS நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 9 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூரை சேர்ந்த பிரேம்குமார் என்பவரின் மகன் வைத்தீஸ்வரன். இவர் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சிறுவனின் கால்கள் திடீரென உணர்விழந்து போனது. இதனையடுத்து சிறுவன் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பரிசோதனையில் சிறுவன் GPS என்னும் அரிய வகை நோயால் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாக்டீரியால் பரவக்கூடிய இந்த நோயால் சிறுவன் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது தெரிய வந்தது. மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை யாராலுமே குறை சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டாக உள்ளது என்று கோவையில் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை மாநகர மாவட்ட தலைவராக ரமேஷ்குமார் நியமிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பதவியேற்பு விழா கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வானதி சீனிவாசன், AP முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை யாராலுமே குறை சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டாக உள்ளது எனவும், டெல்லி தேர்தல் களம் என்பது முழுமையாக பாஜக பக்கம் பிரச்சாரமாக இருக்கிறது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மோடி அரசின் பலனை பெற வேண்டும் என டெல்லி மக்கள் நினைக்கிறார்கள் என்றும், வெகு நிச்சயமாக டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறினார். திருப்பரங்குன்றம் மலையை அங்கு திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை மக்களை தாஜா செய்கின்ற அரசியலின் காரணமாக இன்று அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் என்றாலே அது மலை, புனிதமான மலை. முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த மலையிலே இடையிலே ஏற்பட்ட ஒரு வரலாற்றின் காரணமாக அந்த மலையை சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு சொந்தமான மலை என்று சொந்தம் கொண்டாடி அங்கிருக்கின்ற மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில விஷமிகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகின்ற செயல்களில் இறங்கி இருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னை கொளத்தூர் அருகே நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக சென்னை கொளத்தூர் மூகாம்பிகை திரையரங்கம் அருகே பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு இங்கு அடிக்கல் நாட்டி வைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியம் விலங்காடு பாக்கத்தில் 8.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடம் மற்றும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 49.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்டவற்றுக்கான பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜடகே, பெருநகர் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா,
பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவில் நடைபெற்ற கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி முதலமைச்சர் கோப்பைக்கான 17வது மாநில அளவிலான கேரம் போட்டி கடந்த 31ஆம் தேதி தொடங்கியது. புதுச்சேரி சட்ட ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். போட்டிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழை வழங்கி பாராட்டினார். இதில் கேரம் அகாடமி சேர்மன் தண்டபாணி, துணை சேர்மன் கோகுலராஜா, தலைவர் நடராஜன் உள்ளிட்ட கலந்து கொண்டனர். தென்காசி அருகே அரசு பேருந்து நடத்துனரை கத்திரிக்கோலால் குத்திவிட்டு தப்பியோட முயன்ற 17 வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள ஆழ்வான துலக்கப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் வெளியூரில் வேலை செய்து வருவதாக தெரிய வந்தது. இந்நிலையில் தென்காசிக்கு ரயில் மூலம் தான் வேலை செய்யும் பகுதிக்கு செல்ல முயன்றபோது தாமதமாக சென்றதால் ரயிலை தவறவிட்ட சிறுவன் கையில் வைத்திருந்த பணத்தில் மது அருந்திவிட்டு நெல்லை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஏறி பயணித்தார். அப்போது பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியவாறு நடத்துனர் தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நடத்துனர் மாடசாமி மதுபோதையில் இருந்த சிறுவனை பாவுச்சத்திரம் அருகே இறக்கிவிட்டு சென்றார். இதனால் கோபமடைந்து மதுபோதையில் இருந்த சிறுவன் அங்கேயே காத்திருந்த போது அரசு பேருந்து அதே வழியில் மீண்டும் வந்தபோது சிறுவன் பேருந்தில் ஏறி நடத்துனர் மாடசாமியை கத்திரிக்கோலால் குத்திவிட்டு தப்ப முயன்றார். உடனே பேருந்தில் பயணித்தவர்கள் சிறுவனை பிடித்து பேருந்து நிலையம் சென்றதும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரிடம் சிறுவனை ஒப்படைத்தனர். அதன் பின்னர் சிறுவனை காவல்துறையினர் கைது செய்து நெல்லையில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூரில் ஏடிஎம்மில் பணம் நிரப்புவதற்காக ரூபாய் 36 லட்சத்துடன் வந்த வங்கி ஊழியர்களிடம் இருந்து மர்ம நபர்கள் இருவர் பணத்தை பறிக்க முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே கோடியூர் பகுதியில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை ஏடிஎம்மில் பணம் நிரப்புவதற்காக பணத்துடன் பாதுகாப்பு வாகனத்தில் வங்கி ஊழியர்கள் ரூபாய் 36 லட்சத்துடன் வந்தனர். அப்போது இவர்களை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இரு மர்ம நபர்கள் பணப்பையை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் மர்ம நபர்கள் பணத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றனர். இதனையடுத்து உடனே வங்கி ஊழியர்கள் அந்த பணப்பையை மீட்டனர். இதுகுறித்து வங்கி ஏடிஎம் ஆபரேட்டர் தண்டபாணி அளித்த புகாரின் பேரில் ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். குடியாத்தம் அருகே மாயமான சிறுமியின் உடலை புல்லர்மண்டி கிணற்றில் கண்டெடுத்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தை சேர்ந்த விவசாயி தரணி பிரியா தம்பதியினரின் 3 வயது மகள் ஜெயப்பிரியா கடந்த மாதம் 28ஆம் தேதி இரவு தனது தம்பியுடன் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென மாயமானதால் பதற்றம் அடைந்த தரணி பிரியா தம்பதியினர் பல இடங்களில் சிறுமியை தேடியும் கிடைக்காத நிலையில் தரணி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர். இதனிடையே வீட்டில் அருகில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாழடைந்த கிணற்றில் சிறுமியின் சடலம் மிதப்பதாக காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் மிதந்த சிறுமியின் சடலத்தை மீட்டனர். அதன் பின்னர் சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிதி நிறுவன நெருக்கடியில் தற்கொலை செய்து கொண்ட வாலிபர் இறப்புக்கு காரணமான நிதி நிறுவனம் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்து உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கணக்குப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஐந்துரை என்பவர் சொந்தமாக தறித்தொழில் செய்து வருகிறார். இவரது தொழில் நலிவடைந்த காரணத்தால் இளம்பிள்ளை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் 4 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இந்நிலையில் 19வது தவணை தொகையை கட்டுவதற்கு காலதாமதம் ஆனதால் நிதி நிறுவன மேலாளர் சங்கர் வீட்டிற்கு வந்து கடன் தொகையை திரும்பி செலுத்துமாறு கேட்டுள்ளார். இதில் மனமுடைந்த ஐந்துரை அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக தாரமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடன் தொகை கட்ட சொல்லி தொந்தரவு செய்து வந்த மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்யாத காவல்துறையை கண்டித்து அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உறவினர்கள் தற்காலிகமாக தர்ணாவை கைவிட்டனர்.
தூத்துக்குடியில் கடற்கரை பூங்கா மற்றும் பூங்காக்கள் உள்ளிட்ட அத்துமீறி ஆபாச செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் அமைந்துள்ள முத்துநகர் கடற்கரை பூங்கா, ரோஜ் பார்க் உள்ளிட்ட பல்வேறு பூங்காக்களில் காதல் ஜோடி என்ற பெயரில் சிலர் அத்துமீறி ஆபாச செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மூலம் பல்வேறு குற்ற செயல்கள் நடைபெற்று வருவதால் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அந்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் அகமது இக்பால் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். மேலும் தூத்துக்குடி மாநகரின் முக்கிய பகுதிகளில் தெருநாய்கள் மற்றும் மாடுகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு அச்சமான ஒரு சூழல் நிகழ்வதை நாங்கள் பார்க்குறோம். குடும்பத்தோடு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப யோசிக்கிறோம். ஆகவே இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு நாங்கள் சொல்ல தான் செய்கிறோம். வர்றாங்க, விரட்டி விடுறாங்க, அதோட சரி. தொடர்ந்து அது நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, நடந்து கொண்டே இருக்கிறது. இதனால் பலவிதமான அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆகவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுபோக தெருக்களில், சாலைகளில் வெறி நாய்கள், தெரு நாய்கள், மாடுகள் என்று அலைவதனால் மக்கள் பீதியிலும் அச்சத்திலும் இருக்கிறார்கள். அதனால் பெரும் விபத்துகள் வேற நடக்கிறதுனால அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், மனு கொடுக்க வந்திருக்கிறோம். உத்திரமேரூரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி ஊராட்சி நிர்வாகம் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதை தடுக்க அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி பழவேரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். மனுவில் உத்திரமேரூர் தாலுகா பழவேரி கிராமத்தில் உள்ள கண்ணபிரான் கோவிலுக்கு சொந்தமான 1.70 ஏக்கர் நிலத்தில் ஊராட்சி நிர்வாகம் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளில் அனுமதியின்றி மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. மேலும் கோவில் நிர்வாகத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தும் விதமாக ஊராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இதனை தடுக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை கடற்படை துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மீனவர் குடும்பத்தாரை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்த்வேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 13 மீனவர்கள் கடந்த 26ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் மற்றும் படகு மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த சம்பவத்தில் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் என்ற மீனவரின் காலில் குண்டு அடிபட்டு இலங்கையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மீனவர் செந்தமிழ் குடும்பத்தினரை காரைக்கால் மாவட்ட மணிகண்டன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் செந்தமிழை மேல் சிகிச்சைக்காக இந்தியா கொண்டு வர தூதரகங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிப்பது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். காரைக்காலில் பணி ஓய்வு பெற்ற ஆட்சியரின் ஓட்டுநரை அவர் ஓட்டிய அதே காரில் அமர வைத்து வீடு வரை சென்று வழியனுப்பிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவக்கொழுந்து என்பவர் பல்வேறு துறை அரசு அலுவலகங்களில் ஓட்டுநராக பணிபுரிந்து கடந்த 10 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியருக்கு ஓட்டுநராக பணிபுரிந்துள்ளார். இதனையொட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவருக்கு பிரிவு உபாச்சார விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வரை அனைவரும் அவரை வழியனுப்பி வைத்தனர். அப்போது அவர் ஓட்டி வந்த மாவட்ட ஆட்சியரின் காரிலேயே முன்புற இருக்கையில் சிவக்கொழுந்து அமர ஆட்சியரின் செயலாளர் பொன் பாஸ்கர் காரை ஓட்டி அவரது வீடு வரை சென்று வழி அனுப்பி வைத்தார். அவர்களோடு மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் காரில் பின்னர் அணிவகுப்பு சென்று சிவக்கொழுந்து வீட்டிற்கு வந்து நன்றி தெரிவித்து புறப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கோவையில் 38 மாணவர்கள் ஒன்றிணைந்து 1 மணி நேரத்தில் திருக்குறள் முழுவதையும் பனை ஓலையில் எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். உலகை பொதுமறையான் திருக்குறளின் சிறப்புகளை எடுத்துக்கூறும் விதமாக கோவையில் செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிக் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து திருக்குறளை பனை ஓலையில் எழுதி உலக சாதனை செய்துள்ளனர். அதன்படி தனியார் அகாடமியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் 38 பேர் இணைந்து 1 மணி நேரத்தில் 1530 குறட்பாக்களை பனை ஓலையில் எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். நிகழ்ச்சியில் தனியார் அகாடமியின் தீபா பிரகாஷ், சோழன் உலக சாதனை புத்தகத்தின் செயற்குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், கோவை
மாவட்ட பொதுச் செயலாளர் திலகவதி மற்றும் டாக்டர் ஷர்மிளா ராம் ஆனந்த், ஆர்கே ராம் ஆனந்த், ராஜன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். இப்படிப்பட்ட பாரம்பரியத்தோட இந்த பள்ளியில இங்கே வந்து திருக்குறள் நடத்துகிற இந்த வகுப்புக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிற மிகவும் ரொம்ப மகிழ்ச்சி. பரம்பரைக்கு இந்த செய்தி போகிறது, இந்த ஓலைச்சுவடியினுடைய திருக்குறள் வளர்ச்சி அருமையான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வயலில் சாய்ந்து கிடக்கும் சம்பா தாளடி நெற்பயிர்களை அறுவடை செய்வதற்கு அறுவடை இயந்திரம் தட்டுப்பாடின்றி கிடைக்க வேளாண்மைத்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு 1,70,000 ஏக்கரில் சம்பா தாளடி நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி பருவம் தவறிய கனமழையால் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 70,000 ஏக்கர் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் உளுந்து பயிரும் செடிகளும் முற்றிலும் சேதமடைந்தது. இந்த நிலையில் வயலில் சாய்ந்து முற்றிய நெல்மணிகள் முளைக்க தொடங்கியது அடுத்து இயந்திரம் மூலம் அறுவடை செய்யலாம் என்று விவசாயிகள் முயற்சித்த போது மாவட்டத்தில் இயந்திரங்கள் கிடைக்காததால் அறுவடை பணிகள் தொய்வடைந்துள்ளது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் தட்டுப்பாடின்றி அறுவடை இயந்திரங்கள் நியமனமாக வாடகைக்கு கிடைப்பதற்கு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அருகே அரசு கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து தனியார் சிமெண்ட் ஆலைக்கு தண்ணீர் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் மணவாடி, மூக்கனாங்குறிச்சி, காக்கவாடி, பிச்சம்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் 2000 அடி ஆழத்திற்கு சென்று விட்டதால் விவசாயம் போய்ந்து குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதற்காக நபர்பாடு வங்கியின் உதவியுடன் 81 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டளை மேலமாயனூர் பகுதி காவிரி ஆற்றில் கிணறு மற்றும் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு ராட்சச குழாய் அமைப்பு மணவாண்டி கிராமம் பெருளம்பட்டியில் 16,60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அதன் மூலம் ஊராட்சிக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேவகவுண்டூரில் 400 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் தனியார் சிமெண்ட் ஆலைக்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்காக புதிய குழாய் பதிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் சுமார் 5க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது என கூறி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து அனைவரும் கலைந்து சென்றனர். கெங்கவலியில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 22,30,000 மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு மற்றும் கழிப்பிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. கெங்கவலி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கட்டிட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆழ்துளை கிணறு மற்றும் கழிப்பிடம் அமைக்க 22,30,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் லோகம்பாள், பேரூர் செயலாளர் பாலமுருகன் ஆகியோர் தலைமையேற்று ஆழ்துளை கிணறு மற்றும் கழிப்பிடம் அமைக்க பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர். இதில் பேரூராட்சி துணைத் தலைவர் மருதாம்பாள், நாகராஜன், ஒப்பந்ததாரர் பாலசுப்ரமணியம், வெங்கட உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருமயம் அருகே இளங்குடிப்பட்டியில் உள்ள பூர்ண புஷ்கலா சமேத அய்யனார் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த இளங்குடிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பூர்ண புஷ்கலா சமேத அய்யனார் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அஞ்சனைகை, விஸ்வநேகர் பூஜை, வாஸ்து சாந்தி, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு புனித ஸ்தலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை யாகத்தில் பூஜிக்கப்பட்ட பின்னர் சிவாச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கருட பகவான் சகுனம் பார்த்து கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர் மீது புனித நீர் தெளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இளங்குடி அய்யனார் கோவிலை சேர்ந்த நாட்டார்கள் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். விழாவில் இளங்குடிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பூர்ண புஷ்கலா சமேத அய்யனாரை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 105 ரூபாய் அதிகரித்து 7,810 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 840 ரூபாய் அதிகரித்து 62,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 68,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 106 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,06,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 648 புள்ளிகள் அதிகரித்து 77,835 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 189 புள்ளிகள் அதிகரித்து 23,550 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திரிவேணி சங்கமத்தில் நாளை புனித நீராடுகிறார் பிரதமர் மோடி. கோடிக்கணக்கான யாத்திரைகளுக்கான ஏற்பாடுகளை மதிப்பாய்வு செய்வார் என்று எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மருத்துவத்துறை சார்பில் ரூபாய் 30.28 கோடியில் 147 ஊர்திகளின் சேவை இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மதுரையில் 144 தடை உத்தரவு. உத்தரவை மீறி திருப்பரங்குன்றம் செல்ல முயன்ற 200க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் போலீசாரால் கைது. மதுரை போடி இடையே மின்சார ரயில் போக்குவரத்து இன்று தொடக்கம். புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 840 ரூபாய் உயர்ந்து விற்பனை. யூபியில் சரக்கு ரயில்கள் மோதி விபத்து, போக்குவரத்து பாதிப்பு. டிரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுத்த சீனா, நிலக்கரி எரிவாயுவுக்கு 15% வரி விதிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.